ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை 9, 2024. நாம் அனைவரும் சேவையின் களத்தில் இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும். அனைவரது சித்தமும் நிம்மதி அடைய வேண்டும். அனைவரது குடும்பங்களிலும் சுகம் அமைதி நிலவ வேண்டும். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று பிறர் மீது சுப பாவனைகளோடு சேவை செய்வதே நமது கடமையாகும். அனைவருக்கும் இறைவனுடைய அறிமுகத்தை கொடுப்பதும் சத்திய ஞானத்தை கொடுப்பதும் நமது கடமையே ஆகும். வெளி உலக மனிதர்கள் விகாரங்களிலும் பாவ கர்மங்களிலும் மூழ்கி இருக்கிறார்கள். தான் அவற்றில் மூழ்கி இருக்கிறோம் என்பதே உணர முடியாத அளவிற்கு ஆழத்தில் சென்று விட்டார்கள். அவற்றிற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் உலகம் முழுவதும் பிரச்சனைகளும் அமைதியற்ற தன்மையும் நிலவுகிறது. நாம் அனைவருக்கும் அவர்களை பற்றிய உண்மையான அறிமுகத்தை புரிய வைக்க வேண்டும். நீங்கள் யார்? எங்கிருந்து வந்தீர்கள்? எப்போது வந்தீர்கள்? என்ன செய்வதற்காக வந்தீர்கள்? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மேலும் இப்போது செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். இந்த சேவையினை நாம் நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். குழுவான ரூபத்தில் நமது சேவைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆங்காங்கே கண்காட்சிகள் மற்றும் பலவிதமான சேவைகள் நடைபெறுகின்றன. நமது நிகழ்ச்சிகளுக்கு பல மனிதர்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அனைவர் மீதும் விசேஷமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நமது தூய அதிர்வலைகளே ஆகும். நமது உயர்ந்த மனநிலை, நமது ஆன்மீக பார்வை, நமது சுயமரியாதை நிறைந்த மனநிலை, யோகி மனநிலை, பாபாவின் நினைவில் மூழ்கிய நிலை, இவைதான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நமது குழுவினுடைய அதிர்வலைகள் மிகுந்த அழகாக, தூயதாக, சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அலௌகிகமாக இருக்க வேண்டும். அதற்காக ஒருவர் மற்றவர் மீது அன்பும் சுப பாவனைகளும் வைப்பது அத்தியாவசியமானதாகும். நாம் அனைவருக்கும் அன்பு கொடுக்க வேண்டும். பிறரை நமக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கூடவே அனைவர் மீதும் சுப பாவனைகளும் வைக்க வேண்டும். முக்கியமாக நமது பிராமண குடும்பத்தில் ஒருவர் மற்றவர் மீது நாம் சுப பாவனைகளோடு இருக்க வேண்டும். இன்னார் இப்படி இருக்கிறார், அவர் இப்படி செய்கிறார் என்ற எதிர்மறையான அதிர்வலைகள் பிறர் மீது தவறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இவற்றின் காரணமாக அவர்கள் பகவானுக்கு அருகாமையில் வருவதில்லை. பாபாவின் மகாவாக்கியம், சேவையினை பிரசாதத்தை போன்று பகிர்ந்தளியுங்கள். அதாவது அனைவரும் ஒன்றிணைந்து சேவைகளை செய்யுங்கள் என்கிறார். நான் ஒரு முறை தில்லிக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அதனை திட்டமிட்டு நடத்தக்கூடிய சகோதரர் அனைவருக்கும் சேவைகளை பகிர்ந்தளித்திருந்தார். 85 வயதாகிய ஒரு சகோதரரை கூட அனைவரையும் வரவேற்பதற்காக அவர் அமர்த்தியிருந்தார். நீங்கள் அமர்ந்து அனைவருக்கும் நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள், இனிமையான வார்த்தைகளை கூறி அவர்களை வரவேற்பு செய்யுங்கள் என்று கூறியிருந்தார். வருபவர்களுக்கு எப்படி செல்வது என்று வழிகாட்டுங்கள் என்று கூறியிருந்தார். அந்த முதியவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சேவையில் ஈடுபட்டிருந்தார். எனவே பாருங்கள், எத்தனை அழகாக நம்மால் சேவைகளை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க முடியும். இவ்வாறு அனைவரையும் ஒன்றிணைத்து வழிநடத்தும் போது உடலால், மனதால், பொருளால் அனைவருமே சேவை செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். அனைவரும் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே சேவைகளை பகிர்ந்தளிக்க கற்றுக்கொள்வோம். உணவு சமைக்கக்கூடிய சேவையை சிலருக்கு கொடுக்கலாம். அதனை பரிமாறுவதற்கான சேவையை மற்றவருக்கு கொடுக்கலாம். சுத்தம் செய்வதற்கான சேவை வேறு சிலருக்கு கொடுக்கலாம். இவ்வாறு பிரசாதத்தை போன்று சேவையினை பகிர்ந்தளிப்போம். இதனால் சூக்ஷ்மமான ஒத்துழைப்பு மற்றும் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இவ்வாறு ஒன்றிணைந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக சேவை செய்யும் போது அது பிறர் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் நன்றாக இதனை சோதரித்து பாருங்கள். நமது பிராமண குடும்பத்தில் ஆகட்டும் அல்லது லௌகீக குடும்பத்தில் ஆகட்டும்,
அனைவரையும் ஒன்றிணைத்து நடத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த கண்ணோட்டத்தில் பிறரை பார்க்கிறோம் என்பது முக்கியமானதாகும். அனைவரையும் ஆத்மா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த பிராமண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தேவ குலத்தின் மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள். இவர்கள் தூய்மை தன்மையின் விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இது எத்தனை உயர்ந்த விஷயம்! இவர்கள் பகவானோடு இணைந்திருக்கிறார்கள். பலரும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணமே செய்துவிட்டார்கள். இது சாதாரண விஷயமா? மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் அல்லவா? தனது லௌகீக குடும்பத்தை, உலகாயத விஷயங்களை, ஆசைகளை அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு சேவை நிலையத்தில் தனக்கு கிடைத்த குடும்பத்திற்காகவே வாழ்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல அல்லவா? எனவே உயர்ந்த பார்வையில் பிறரை பார்ப்பதற்கு கற்றுக்கொள்வோம். அனைவரும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். நல்ல யோகிகளாக வேண்டும். அனைவரும் முன்னேற வேண்டும். இப்படிப்பட்ட சுப பாவனைகளோடு சேவை செய்வதனால் நமது குழு மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.